அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் ஃபார்முலா. ஏ ஈக்குவல் டு சி ப்ளஸ் எல். அதாவது ஏங்கிறது அசட்ஸை சொல்லுது, சிங்கிறது கேபிட்டலை சொல்லுது, எல்லுங்கிறது லைபிலிட்டிஸை சொல்லுது. சரியா? இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் இந்த சம் நம்ம போட போகிறோம். இப்போ அந்த ஃபார்முலா பாருங்கள். அசட்ஸு, கேபிட்டல், லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதாவது அசட்ஸ் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷனில் அசட்ஸ் எப்படி வாங்குவாங்கன்னா ஓனரோட கேபிட்டல் மணி ப்ளஸ் அவுட் சைடர்ஸ்ட்டை வாங்கின லோனு, அதான் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. லைபிலிட்டிஸ்னால் தமிழில் பொறுப்புகள்னு அர்த்தம். அதை வச்சு தான் அசட்ஸை வாங்குவாங்க. அதனால தான் அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். சரியா? அதை மறந்துடாதுங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த ஒரு சம் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த சம்மில் உள்ள அவ்வளோ டிரான்சாக்ஷனையும் ஒரு முறை ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்னலாம் அசட்ஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிங்களோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த சம்மில் போடுங்க. மேக்ஸிமம் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்கள். அதில் கேஷ் இருக்குது, அதே மாதிரி கேபிட்டல் இருக்குது. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கண்டுபிடிங்க, சம் போடலாம். பாருங்கள், இதுதான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். இதில் இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு மேலே எழுதிடணும். சரியா? அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். இதுதானே நம்மளோட ஃபார்முலா. அசட்ஸுங்கிறது என்னென்னா சொத்துக்கள். ஒரு பிஸ்னஸுக்கு இருக்கிற சொத்துக்கள்னு சொல்லுவாங்க. அந்த சொத்துக்களை எப்படி வாங்குவாங்க? இப்போ அசட்ஸ்னால் பில்டிங்கு, லேண்டு, மெஷின்ஸு, அந்த மாதிரி எல்லாமே எப்படி வாங்க முடியும்னா ஒன்று ஓனர் கொண்டு வந்து கேபிட்டல் வச்சு வாங்க முடியும். இல்லைன்னா வெளியே இருந்து லோன் வாங்கியிருப்பாங்களா. லைபிலிட்டிஸ்னால் பொறுப்புகள்னு அர்த்தம். நம்ம ஃபியூச்சரில் திருப்பி கொடுக்க வேண்டிய பணம், அதான் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடன் வாங்கின ரூபாயை வச்சு தான் இந்த அசட்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. ஒன்று ஓனரோட மணி ப்ளஸ் வெளியே வாங்கின கடன், ரெண்டையும் சேர்த்து தான் அசட்ஸ் வாங்க முடியும். அதனால தான் இந்த ஃபார்முலா போடுறோம். சரியா? அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். இப்போ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ல என்னெல்லாம் அசட்ஸ் இருக்கோ அதை எல்லாம் இங்கே எழுதணும். ஒரு முறை கொஸ்டின் வாசித்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன அசட்ஸ் வரோங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். இல்லைன்னா கூட ஒருவேளை இந்த ஒரு சில அசட்ஸை மேலே போட்டுட்டு கூட இந்த சம்ம நம்ம பண்ணலாம். சரி, அதே மாதிரி கேபிட்டல் கீழே கேபிட்டலே போட்டாச்சு. லைபிலிட்டிஸு கீழே இந்த சம்மில் கிரெடிட்டாஸ் இருக்கிறதால நான் கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்கேன். கிரெடிட்டாஸ்ங்கிறது யாருன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரூபா கொடுக்காம இருப்போம்ல, அவங்க தான் நமக்கு கிரெடிட்டாஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அதே நேரம் டெட்டாஸுங்கிறது யாருன்னா நம்ம சேல்ஸ் பண்ணியிருப்போம் ஆனால் ரூபா வாங்கியிருக்க மாட்டோம், அவங்க டெட்டாஸ். ஏன்னா அவங்ககிட்ட எப்போனாலும் நம்ம பணம் வாங்கிக்கலாம், அதனால அது அசட். கிரெடிட்டாஸ்ங்கிறது நம்ம பே பண்ண வேண்டியது, அதனால அது ஒரு லைபிலிட்டிஸ், அதனால அது கீழே போட்டிருக்கேன். சரி, இப்போ நம்ம எப்படி ஒவ்வொரு அசட்ஸு கீழே எழுதலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் ருபீஸ் 4 லேக்னு இருக்கு. அப்போ ஓனர் 4 லேக் ருபீஸை பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. அப்போ கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் கேஷ் இருக்கு இல்லையா, அந்த கேஷு கீழே 4 லேக் எப்படி போடணும்னா ப்ளஸ் 4 லேக் அப்படின்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் 4 லேக். சரி, அடுத்து என்னது, அவர் கேஷ் கொண்டு வந்ததுனால அசட் சைடு இன்க்ரீஸ் ஆயாச்சு. அதே மாதிரி லைபிலிட்டிஸ் சைடு அது என்ன பேர்ல கொண்டு வந்தாரு? கேபிட்டல்ங்கிற பேர்ல கொண்டு வந்தாரு. ஸோ அதுலயும் 4 லேக் போடணும். பிளஸ் 4 லேக். சரி, இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, பர்ச்சேஸ் குட்ஸ் ருபீஸ் 60,000. இதுல என்ன ஆகுது? பிசினஸ்க்காக கொஞ்சம் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்போ ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம வச்சிருக்க ஸ்டாக் இருக்கும் இல்லையா, அதுல தானே கொண்டு வந்து எல்லா குட்ஸையும் இறக்குவோம். அப்போ ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பிளஸ் 60,000. சரி, ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம எப்படி ரூபா கொடுத்து தானே வாங்கியிருப்போம். அப்போ ரூபா மைனஸ் ஆகும், அதாவது கேஷ். கேஷ் மைனஸ் 60,000. சரி, அடுத்து பாருங்க, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் மீனா. இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் குட்ஸ் உள்ள வந்திருக்கு, அதாவது குட்ஸ் உள்ள வந்திருக்கனாலே நம்ம ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாக் பாருங்க, ஸ்டாக் எவ்வளவு? 20,000 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிளஸ் 20,000. சரி, அதே நேரத்தில் இதுல கேஷ் ரெடியூஸ் ஆகல, ஏன்னா நம்ம ரூபா கொடுக்காம வாங்கியிருக்கோம், மீனாட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அப்போ மீனாங்கிறவங்க நமக்கு கிரெடிட்டாஸ். அப்போ கிரெடிட்டாஸுக்கு நேர 20,000 இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டணும். நம்மளோட கிரெடிட்டாஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. ஃபியூச்சர்ல நம்ம இந்த மணியை என்ன செய்யணும்? பே பண்ணணும் அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன செய்யறோம்? பிளஸ் 20,000 சொல்லி கிரெடிட்டாஸ் கீழே போடுறோம். அவ்வளவுதான். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க, சோல்ட் குட்ஸ் டு ரமேஷ் ருபீஸ் 15,000 இருக்கு.
காஸ்ட் பிரைஸ் வந்து 12,000 கொடுத்துருக்கு. எல்லாருமே வாங்கின விலையில விற்கவே மாட்டாங்க இல்லையா? அப்போ 12,000க்கு வாங்கின பொருளை 15,000க்கு வித்திருக்காங்க. அப்போ அந்த 3,000ங்கிறது ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் யாருக்கு போகணும்? ஓனருக்கு போகணும். ஓனருக்குன்னா இதுல எப்படி காட்டுறது? கேபிட்டல் கீழே ஆட் பண்ணணும். அவ்வளவுதான், அந்த 3,000 ஆட் பண்ணணும். அடுத்து 12,000ங்கிறத ஸ்டாக்கு கீழே லெஸ் பண்ணணும். ஏன்னா இவ்வளவு வேல்யூவான குட்ஸ் தானே நமக்கு லெஸ் ஆயிருக்கு. நமக்கு தெரியும் அதனுடைய வேல்யூ 12,000 தாங்கிறது. அப்போ 12,000ங்கிறது ஸ்டாக்கு கீழே லெஸ் பண்ணணும். 15,000ங்கிறது நம்ம விற்கும் போது ரமேஷுக்கு தெரிஞ்ச அமௌண்ட் இந்த அமௌண்ட் தான். இந்த அமௌண்ட் தெரியாது. அப்போ 15,000 தான் அந்த டெட்டார். ரமேஷ்ங்கிறவர் யாருன்னா டெட்டார். ஏன்னா பேர்ல கொடுத்துருக்கு, கேஷ் கொடுத்ததா சொல்லவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் வந்து டெட்டார், ஃபியூச்சர்ல தான் மணி கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அப்போ அது நமக்கு ஒரு அசெட். ஸோ 15,000 டெட்டார் கீழே ஃபர்ஸ்ட் போடலாம். பாருங்க, டெட்டாருக்கு இருக்கு இல்லையா? டெட்டாரு கீழே 15,000 போடுறோம். ஏன்னா அந்த ரூபாய் தான் டெட்டாருக்கு தெரியும். அந்த விலை தான் நம்ம அவற்றை வாங்கியிருப்போம். சரி, 15,000 போட்டாச்சு டெட்டாரு கீழே. ஆனா 12,000 என்னாச்சு? ஸ்டாக் வந்து நமக்கு குறைஞ்சி போச்சு. 12,000 விலை தான் நமக்கு நல்லா தெரியும். அது 15,000 விலை இல்ல, 12,000 தான் நமக்கு தெரியும். அதனால நம்ம ஸ்டாக்கு கீழே 12,000 என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் 12,000. சரி, அடுத்து மிச்சம் உள்ள டிஃபரன்ஸ் இருப்பாருங்க. 15,000க்கு வித்தாச்சு, 12,000 ஸ்டாக்கு கீழே குறைச்சிட்டோம், இன்னும் 3,000 மிச்சம் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் தான் ப்ராஃபிட். அது யாருக்கு போடணும்னா கேபிட்டல் கீழே போடணும். ஓனருக்கு தான் அந்த ப்ராஃபிட். ஸோ பிளஸ் 3,000 சொல்லி ஓனரோட அந்த கேபிட்டல்ல ஆட் பண்ணிடணும். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, சோல்டு குட்ஸ் rupees 5,000 இருக்கு. இதுலயும் காஸ்ட் பிரைஸ் வந்து 2,000 தான் இருக்குது. வாங்கின விலை 2,000, வித்த விலை 5,000. அப்ப அந்த டிஃபரன்ஸ் இதுலயும் 3,000 வந்து கேபிட்டல் கீழே ப்ராஃபிட் ஆட் பண்ணணும். 2,000 வந்து ஸ்டாக்கு கீழே லெஸ் பண்ணணும். 5,000 என்னது இதுல 5,000 வந்து இதுல வந்து ஆக்சுவலா டெட்டாஸ் இல்ல. ஸோ கேஷு கீழே ஆட் பண்ணணும். சரியா? இந்த இது போட்டுடலாம். இப்போ பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கேஷ் இருக்கு. இப்போ நம்ம வித்திருந்தோம்னாலே கட்டாயம் நம்ம கையில ரூபாய் வந்திருக்கும். எவ்வளவு ரூபாய்? இந்த ரூபாய் தான் சொல்லியிருப்போம். 5,000 தானே சொல்லியிருப்போம். அப்போ பிளஸ் 5,000 அப்படின்னு முதல்ல கேஷு கீழே போட்டுக்கோங்க. அடுத்து நேரடியா வாங்க, கேஷ் முடிச்சாச்சு. ஸ்டாக்கு குறைஞ்சிருக்கோம்ல. எவ்வளவு ஒர்த்து ஸ்டாக் குறைஞ்சிருக்கு? 2,000க்கு தான் நம்ம வாங்கின பொருள். அதனால இங்க வந்து மைனஸ் 2,000 அப்படின்னு போடணும். அந்த டிஃபரன்ஸ் வந்து 3,000 ஓனருக்கு, அதாவது கேபிட்டலோட ஆட் ஆகணும். ஸோ பிளஸ் 3,000 அப்படின்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இது முடிஞ்சது. அடுத்து ரெண்ட் பெய்ட். ரெண்ட் பெய்ட் அப்படிங்கும்போது இங்க பாருங்க, ரெண்ட் பெய்ட்னா கேஷ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம பிசினஸ்ல இருந்து ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ கேஷ் வந்து லெஸ் ஆகும். கேஷு கீழே மைனஸ் 5,000. சரி, அப்போ இது யார் பே பண்ணிருப்பா? ஓனர் தான் பே பண்ணிருப்பாரு. அப்போ ஓனரோட கேபிட்டல் கீழே மைனஸ் 5,000. சரி, அடுத்து பாருங்க, கமிஷன் ரிசீவ்டு இருக்கு. இதுலயும் 2 தான் வரும். கமிஷன் ரிசீவ் பண்ணும்போது கேஷ் உள்ள வந்திருக்கு, பிசினஸ்க்குள்ள கேஷ் வந்திருக்கு. அப்போ இது வந்து கேஷை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கேஷு கீழே பிளஸ் 2,000. சரியா? அப்போ இது யார் ரிசீவ் பண்ணிருப்பா? இது ஓனருக்குள்ளதுதான். ஸோ கேபிட்டல் கீழே பிளஸ் 2,000 அப்படின்னு போடணும். சரி, அடுத்து பாருங்க, சேலரி பெய்ட் பை செக் ₹10,000 கொடுத்துருக்கு. அப்போ இது என்னாச்சு? சேலரி பே பண்ணிருக்கோம், ஓனர் தான் பே பண்ணிருப்பாரு. ஆனா செக் மூலமா பே பண்ணிருக்கிறதுனால இதுல வந்து பேங்க் பேலன்ஸ் குறையும். ஸோ இங்க பேங்க் போட்டிருக்கோம் பாத்தீங்களா? அதுக்கு நேர வரணும். பேங்க் நேர வந்து பேங்க் நேர எவ்வளவு குறையுது? மைனஸ் 10,000. ஏன்னா நம்ம பே பண்ணிருக்கோம். ஸோ நம்மளோட பேங்க் பேலன்ஸ் 10,000 குறைஞ்சிரும். யார் பே பண்ணிருக்காரு? ஓனர் தான் பே பண்ணிருக்காரு. ஸோ மைனஸ் 10,000 போடணும். சரி, அடுத்து பாருங்க, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ₹45,000. சரியா? இதுல என்ன ஆகுது? இப்போ வந்து ஃபர்னிச்சர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம்னா ரூபாய் கொடுத்துருப்போம் இல்லையா? அப்போ உடனே கேஷு கீழே மைனஸ் 45,000.
45,000 ரூபாய் கொடுத்ததுனால நமக்கு என்ன வந்திருக்கு, ஃபர்னிச்சர் வந்திருக்கு. ஃபர்னிச்சர் எங்க இருக்கு பாருங்க, லாஸ்ட்ல இருக்கு ஃபர்னிச்சர். அப்போ ஃபர்னிச்சர் உள்ள வந்திருக்கனால ஆட் பண்றோம். பிளஸ் 45,000 கேஷ் கொடுத்துருக்கனால மைனஸ் பண்றோம், ஃபர்னிச்சர் உள்ள வந்திருக்கனால ஆட் பண்றோம். இவ்வளவுதான் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ நம்ம எல்லாம் எப்படி ஆட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே பாருங்க, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனேயும் ஒரு டோட்டல் மாதிரி போட்டு அதுல ஈக்குவேஷன் காட்டணும். அதாவது ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு காட்டணும். அசட் சைடும் அந்த கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டி சைடும் ஈக்குவலா இருக்குங்கிறத காட்டிக்கிட்டே தான் சம்ல போட சொல்லுவாங்க. சரியா? அப்போ இதுல வந்து பிளஸ் 4 lakh போட்டாச்சு. அதே மாதிரி இங்கேயும் பிளஸ் 4 lakh. இதுல வந்து ஈக்குவல் டு சைன் இருக்கு. அப்போ ஈக்குவல் டுக்கு அங்கேயும் 4 lakh, இந்த சைடும் 4 lakh ஈக்குவலா இருக்கு அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிடணும். சரி, இப்போ என்ன செய்யணும், இதோட இதை அதாவது இந்த மேல ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அதோட அடுத்த டிரான்சாக்ஷன்ல உள்ளதை ஆட் பண்ணி கீழே எழுதணும். பாருங்க, இப்போ என்ன ஆகும்னா இப்படி அதே மாதிரி கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதுல 4 lakh இருக்கு, அதுல மைனஸ் 60,000 போச்சுன்னா 3,40,000. சரி, இங்க வந்து வேற எதுவும் இல்ல, சோ பிளஸ் 60,000. சரி, இந்த காலத்துல எல்லாம் எதுவுமே இல்ல. அடுத்து இங்க மட்டும் இருக்குது பிளஸ் 4 lakh. இப்ப பாருங்க, இங்க 4 lakh இருக்குது, இங்கேயும் 3,40,000 பிளஸ் 60,000 4 lakh ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிடணும். சரி, அடுத்து பாருங்க, இது வந்து இப்ப அடுத்த டிரான்சாக்ஷன் முடிக்கணும். இப்ப இதுக்கும் அதே மாதிரி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்ப நம்ம என்ன செய்யணும், திரும்ப ஆட் பண்ணி காட்டணும். இப்ப இதுல இந்த காலத்துல வந்து எதுவுமே இல்ல, இருக்கிறத இறக்குறோம். 3,40,000. இங்க 60,000 இருக்கு பிளஸ் 20,000, சோ 80,000 மாறிடுது. சோ 80,000. வேற எந்த காலத்துலயும் எதுவும் இல்ல, சோ இங்க ஈக்குவல் டு சைன் போட்டுக்கோங்க. இங்க 4 lakh இருக்கு பிளஸ் 4 lakh. இங்க இன்னும் அடுத்து என்ன வந்திருக்கு, 20,000 இருக்கு. சரி, இப்போ ஆட் பண்ணி பாருங்க. இங்க வந்து 4,20,000, இங்க எப்படி இருக்கு, இங்கேயும் 4,20,000. இப்போ ஈக்குவலா இருக்கு. அப்போ இதுக்கு பேரு ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம மேல உள்ள ஈக்குவேஷனை தான் இங்க எழுதுறோம். ஈக்குவேஷன் படி கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறோம். சரி, அடுத்தால பாருங்க, அடுத்த டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே அங்கேயும் ஒரு கோடு போட்டுறணும். போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இங்க இருக்கிறது அப்படியே இறக்குறோம். 3,40,000. இதுல 80,000 மைனஸ் 12,000. அப்ப எவ்வளவு வரும், 68,000 வரும். 68,000 வரும் பிளஸ். ஓகே, அடுத்து இங்க இருக்கிறது அப்படி போடணும். பிளஸ் 15,000. அடுத்து இங்க ஈக்குவல் டு இங்க 4 lakh பிளஸ் 3,000, 4 lakh 3,000. இங்க அதே மாதிரி பிளஸ் 20,000. இப்போ ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். பாருங்க, 4,03,000 இங்க 20,000 இருக்குது. 4,23,000 இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கு. அப்போ இங்கேயும் அதே அமௌண்ட் இருக்கணும். சரியா? 3,40,000 இதை ஆட் பண்ணி இதை ஆட் பண்ண அந்த டோட்டல் வர்ற மாதிரியே பார்க்கணும். சரி, அடுத்து பாருங்க, இப்போ அது கடைசியில் கரெக்டாங்கிறது வெரிஃபை பண்ணலாம். கடைசியில் ஈக்குவலா வந்துட்டா கூட போதும், முதல்ல போட்டுட்டே கூட வரலாம். எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் ஆகும். சரி, இப்போ இது ஆட் பண்ணுவோம். பாருங்க, இதை ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், 3,45,000. இங்க வந்து 2,000 போச்சுன்னா 66,000 பிளஸ். அடுத்து இங்க பிளஸ் 15,000.
அடுத்து இங்கே வந்து ஒரு 3000 திரும்பி ஆட் ஆகுது. ஸோ 4,06,000. திரும்ப இங்கே வந்து ப்ளஸ் 20,000. இது முடிச்சாச்சு. இப்போ அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு கோடு போட்டுட்டு அதை ஆட் பண்ண போகிறோம். கடைசியில் டோட்டல் ஈக்குவலாக வந்துட்டுனா நம்ம சம் கரெக்ட்னு அர்த்தம், இல்லைனா திரும்ப ஒருக்கா எல்லாம் வெரிஃபை பண்ணணும். சரி, இப்போ 3,45,000லேருந்து 5,000 லெஸ் பண்ணோன்னா 3,40,000 ப்ளஸ் 66,000 அதில் இருக்கிறது அப்படி போடுறோம். 66,000. அடுத்து ப்ளஸ் 15,000. அடுத்து வேற என்ன இருக்கு பாரு, இங்கே இருக்கு. இங்கே வந்து 4,06,000ல மைனஸ் 5,000 ஆகுது. ஸோ 4,00,000 ப்ளஸ் 20,000. சரி, இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க, அதை எப்படி க்ளோஸ் பண்ணலான்ட்டு அதையும் இப்படி கோடு போட்டுக்கோங்க. எல்லாம் இப்படி முடிச்சுட்டே வந்து கடைசியில் வெரிஃபை பண்ணலாம். ஆனால் இதில் எல்லாம் இந்த ஈக்குவேஷன்ங்கிறது மட்டும் எழுதிடணும். ஏன்னா அது ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு காட்டுவதுக்காக நம்ம எழுதிட்டே வரணும். பிறகு மறந்துடக்கூடாது இல்லையா? ஈக்குவேஷன் இதுக்கு நேர ஈக்குவேஷன். அதுக்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டு நீங்கள் எழுதினீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ கலர் டிஃப்ரென்ஸாக இருக்கனால எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு நல்ல கேப் விட்டு எழுதணும். அப்போது அந்த ஈக்குவேஷனுங்கிறது எழுதுறதுக்கு இடம் இருக்கும். சரி, இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது பாருங்கள், 3,40,000 இருக்கா, இப்போ 42,000 மாறுது. சரி, அடுத்து ப்ளஸ் 66,000. சரி, இங்கே வரும்போது ப்ளஸ் 15,000. அடுத்து இங்கே வரும்போது எவ்வளோ ஆகுது? 4,00,000ஓட 2,000 ஆட் பண்ணால் 4,03,000 ப்ளஸ் 20,000. அவ்வளோதான். இப்போ இதுக்கு நேரம் என்ன போட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஈக்குவேஷன். சரி, இப்போ அடுத்து இதில் ஒரு அமௌண்ட் என்னெல்லாம் வருதோ அதை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கோடு போட்டுக்கலாம். இதில் இருக்கிறது அப்படியே எழுதணும். 3,42,000 இதில் ப்ளஸ் 66,000 அடுத்து ப்ளஸ் 15,000. அடுத்து இங்கே என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 10,000. அடுத்து இங்கே எதுவும் இல்லை. 4,03,000 மைனஸ் 1,000. ஸோ 4,02,000. சரி, அடுத்து ப்ளஸ் 20,000. சரி, அடுத்து லாஸ்ட் டிரான்சாக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ கோடு போட்டுக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இதில் ஈக்குவேஷன் எழுதிடணும் அந்த எண்ட் ஆகிற இடத்துல. சரி, இப்போ 3,42,000லேருந்து 45,000 மைனஸ் பண்ணணும். சரியா? அப்போ என்ன அமௌண்ட் வரும்? இதை மைனஸ் பண்ணால் 2,97,000 வருது. சரியா? அதே மாதிரி இங்கே வந்து ப்ளஸ் 66,000 இருக்குது, அப்படியே எழுதுகிறோம். இங்கே ப்ளஸ் 15,000 இருக்கிறத எழுதுகிறோம். அடுத்து இங்கே மைனஸ் 10,000 எழுதுகிறோம். அடுத்து பாருங்க ப்ளஸ் 45,000. அடுத்து இங்கே வந்து அங்கே இருக்கிறது அப்படியே எழுதுகிறோம். 4,02,000. அடுத்து ப்ளஸ் 20,000. அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இது வெரிஃபை பண்ணணும் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கா. இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவல் டு சைன் எல்லாத்துலேயும் கரெக்டாக போட்டுறணும். போட்டிங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, எல்லாமே ஈக்குவல் டு சைன் வரணும். எல்லா டிரான்சாக்ஷனுக்கு கீழேயும் ஈக்குவல் டு சைன் வரணும். சரி, இங்கேயும் வரணும். சரி, இப்போ இங்கே ஈக்குவல் டுனா இங்கே கேன்சல் ஆயிட்டு 60,000 ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆனனால இங்கே ஈக்குவல் டுக்காங்க எதுவும் இல்லை. மற்றபடி ஈக்குவல் டு சைனுக்காங்க ஏதாவது அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் காலத்தை நம்ம வெரிஃபை பண்ணணும். ரெண்டும் ஈக்குவலாக வந்துட்டுனா இந்த இவ்வளோ டோட்டலையும் சேர்த்து இந்த இடத்துல எழுதணும், இந்த டோட்டலை சேர்த்து இந்த இடத்துல ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்ட சம் கரெக்ட், இல்லைன்னா திரும்ப ஒருக்கா எல்லாம் வெரிஃபை பண்ணணும். இப்போ நம்ம டோட்டல் பார்க்கலாம். பாருங்க,
இந்த சைடு அவ்வளோ டோட்டல் பண்ணால் அதாவது இது இந்த அமௌண்ட்டு அதாவது 2,97,000 66,000 15,000 45,000 அவ்வளோ ஆட் பண்ணி 10,000 லெஸ் பண்ணால் நமக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குதுன்னா எல்லாம் ஆட் பண்ணியாச்சுன்னா அங்கே எவ்வளோ கிடைக்குதுன்னா 4,13,000 கிடைக்குது இந்த சைடு. சரியா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் முதலே சொன்னேன் இங்கே டோட்டல் ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம மேலே ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இங்கே பாருங்க 4,02,000 ப்ளஸ் 20,000 சேர்த்தா 4,22,000 வருது, டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். உடனே இந்த சைடு மேலே பார்த்துட்டே வரணும். பாருங்க இந்த ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு பாருங்க. இதுல 10,000 போட்டிருக்கேனா, ஆனா இங்க போடும்போது ஒரு 0 விட்டுட்டேன். சரியா? அப்போ இந்த 0 போனதுனால இங்க அவ்வளவும் பாதிச்சிருக்கு. இப்போ 4,03,000ல இருந்து 10,000 போனா இந்த அமௌண்ட் வராது. என்ன அமௌண்ட் வருங்கிறத இப்ப நம்ம போடலாமா? பாருங்க, அப்போ இந்த 4,03,000ல இருந்து 10,000 லெஸ் பண்ணா இங்க என்ன அமௌண்ட் வருதுன்னா 3,93,000 வருது. 93,000 இந்த சம்ம நீங்க நோட்ல போட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 3,93,000 வந்திருக்கு. சரியா? இப்போ இங்க வாங்க, அப்போ இங்கேயும் அதே அமௌண்ட் தான் எழுதியிருக்கணும். 3,93,000 போட்டாச்சு. இப்போ இதோட 20,000 ஆட் பண்ணுங்க. இந்த 4,13,000 வந்துட்டு பாருங்க. 4,13,000 அவ்வளவுதான். ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அப்போ இங்க எப்பவும் போல ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிடணும். ஈக்குவேஷன்ங்கிற வேர்டு எழுதிடணும். இது சேமா இருக்கனால உங்க ஆன்சர் கரெக்ட். ஓகே? இந்த மாதிரி எல்லாம் அழகா போட்டீங்கன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கஷ்டமானதே கிடையாது. எதுல ஆட் ஆகுது எதுல லெஸ் ஆகுது அப்படிங்கறத பார்த்து போட்டுட்டு கடைசியில வரும்போது ஈக்குவலா கொண்டு வந்து காட்டிடணும். ஈக்குவலா இல்லைன்னா நீங்க இன்னும் ஒரு முறை மேல எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரெக்ட் பண்ணோம் இல்லையா லாஸ்ட், அதே மாதிரி பண்ணிட்டோம்னா கடைசியில ஈக்குவலா வந்துட்டுனா அந்த சம் கரெக்ட். ஓகே? இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.